தூத்துக்குடி மாவட்டத்துல பஞ்சாயத்து துணை தலைவர் நிவாரண பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கும் போது இத திமுக சார்பில் தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இதை வழங்கக்கூடாது அப்படின்னு திமுக கிளை செயலாளரும் கவுன்சிலரும் வந்து தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிரட்டல் விடுத்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17-18 தேதிகளில் பெய்த கனமழையால வரலாறு காணாத அளவுக்கு வெள்ள பாதிப்பு மாவட்டம் முழுக்கவே ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் மாவட்டம் முழுக்கவே நிவாரண பொருட்களை தன்னார்வலர்கள் இருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மதுரையில இருந்து நிவாரண பொருட்கள் 4 மாவடி ஊராட்சிக்குட்பட்ட ஆழ்வை யூனியன் பகுதிக்கு வந்திருக்கு. அந்த நிவாரண பொருட்களை பஞ்சாயத்து துணைத் தலைவர் திருமால் அப்படின்றவர் பொதுமக்களுக்கு வழங்கி இருந்திருக்காரு. இது தொடர்பான தகவலை 4 மாவடி கிளை செயலாளர் செந்தில் அவர்களுக்கும் ஆழ்வை யூனியன் 10வது வார்டு கவுன்சிலர் ஜெயா அவர்களுக்கும் தகவலை தெரிவிச்சிருந்திருக்காராம். இதை தொடர்ந்து அங்க வந்த கிளை செயலாளர் மற்றும் கவுன்சிலர் இது திமுக சார்பில் வழங்கப்படக்கூடிய நிவாரண பொருட்கள் அப்படின்னு சொல்லும்படி பஞ்சாயத்து துணைத் தலைவருக்கு அறிவுறுத்தினதா கூறப்படுது. இதுக்கு துணைத் தலைவர் திருமால் மறுப்பு தெரிவித்ததாகவும் மறுபடியும் 4 மாவடி ஊராட்சி பகுதியில் நிவாரண பொருட்களை வழங்கும் போதுதான் இந்த நிவாரண பொருட்களை வழங்கக்கூடாது, திமுக சார்பில் தான் பொருட்களை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி கிளை செயலாளர் செந்தில் மற்றும் கவுன்சிலர் ஜெயா உள்ளிட்டோர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அப்போ வீடியோ எடுத்தவங்களை பார்த்து அவங்க மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுது. இதனால அங்க பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டிருந்திருக்கு. இப்போ இது தொடர்பான வீடியோவும் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது.